அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, ஏசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. அப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். John 3rd chapter 30th verse. He must increase, but I must decrease. யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில, இயேசுவே, நீங்க பெருக வேண்டும், நாங்க சிறுக வேண்டும். அப்பா, எங்க வாழ்க்கையில் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் நிர்மூலமாய் போவதாக. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். எங்களோட பாவக்கரைகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாத்தையும் நீக்கி போடுவீராக இயேசுவே. உமது கிருபையினால் எங்களை வழிநடத்தி தாங்க. உண்மை பிரதிபலிக்கிற வாழ்க்கை, இயேசுவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை எங்களுக்கு வேணும் அப்பா. அதை நீங்க எங்களை வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். எங்கள் குறைகளை நீக்குங்க. தயவாக மனம் இறங்குங்க அப்பா. நான் என்ற வார்த்தை இருக்கக்கூடாதப்பா. என் இயேசுவால் எல்லாம் ஆகும். என் இயேசுதான் என்னை வழி நடத்துறார். கர்த்தரை சார்ந்து இருக்கிற வாழ்க்கை, கர்த்தரை பிரதிபலிக்கிற வாழ்க்கை, இதுதான் அப்பா எங்களை பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் புத்திரர்களாக எங்களை உருவாக்கும். இந்த சிந்தனை ஆளுகை செய்வீராக. இதை கேட்கிற ஒவ்வொருத்தர் சிந்தனைய கிறிஸ்துவின் சிந்தையாக மாற்றி அமைத்து தருமா ஜெபிக்கிறோம். உலக சிந்தனை வேணாப்பா, மாம்சம் வேணாம், பரிசுத்த ஆவிக்கு ஏற்ற சிந்தனையாக எங்களை உருவாக்குங்க. உமது வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுகிற செய்யுங்கப்பா. உலகம் முழுவதும் பேரழிவுகள் நடந்து கொண்டே இருக்கு. பாவங்கள் பெருகி கொண்டே போதாப்பா. துணிகரமான காரியங்கள், நிர்விசாரமான காரியங்கள் எல்லாம் தலைவிரித்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கப்பா. ஆனா இயேசுவே, உம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் முடிவு பரியந்தம் வரைக்கும் ரட்சிக்கப்படுவார்கள். கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். உமக்காக சாட்சிகளாக நாங்க முடிவு பரியந்தம் நிற்க வேண்டும். அதற்கு திராணி உள்ள பாத்திரங்களாக நாங்க இருக்க வேண்டும் அப்பா. தயவாக மனம் இறங்குங்க இயேசுவே. நீங்க எங்க வாழ்க்கையில பெருகுனா மட்டும்தான் நாங்க அந்த பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்பா. ஒரு நல்ல சகோதரத்துவம், சகோதரிகள் துவம் எங்களுக்கு வேணும். கூடி ஜெபிக்கிற கிருபைகளை தாங்க. ஆவியினால் நிரம்பி ஜெபிக்கிற ஒரு கூடுகைகளை எங்களுக்கு தாங்கப்பா. வீண் பெருமைகள் வேணாம். பரலோக ராஜ்யத்துக்கு நாங்க ஆயத்தப்பட வேண்டும். இயேசுவின் வருகைக்கு நாங்க ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் என்னை தாராளமாக தான் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் அவர் தேவைக்கு மிகுதியாகவும் கொடுக்கிற தேவன். இயேசுவை புரிஞ்ச மக்கள் அவர் வருகைக்கு இப்பொழுது ஆயத்தப்படுவாங்க. ஆமேன். இதை பேசுங்கப்பா. நீங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுமாறு ஜெபிக்கிறோம். எங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும், ஒரு மாறுதல் இருக்க வேண்டும் அப்பா. அநேக பேர் என்னென்ன பணிகள் இருந்தாலும் சரி, ஆனா உண்மை பிரதிபலிக்கிற சாட்சிகளாக உலக மக்கள் மத்தியில நான் இயேசுவுக்காக நிற்பேன், அவருக்காக நான் வைராக்கியமாக இருப்பேன்ற ஆளுகை தருமா ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க பிரதர். என்னால இந்த உலகத்துல நிக்க முடியல பரிசுத்தமா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வார். விடுதலை உங்களுக்கு உண்டு. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ உங்களை பாதுகாத்து பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மை beloved brothers and sisters, சபைக்கு போங்க. இன்னைக்கு சண்டே, சர்ச்சுக்கு போங்க. சத்தியத்தை கேட்க போங்க. சத்தியம் உங்களை உருவாக்கும். God bless you my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.